சரி சாப்பிடவா நான் அமைதியாக தானடா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி அவங்க என்ன பார்க்க போகிறோம்னா முஃபாசா ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். முஃபாசானா யாரு பாலு? முஃபாசா வில்லன். லைன்ஸ் கிங்கோட டேரக்டர் வந்து ஃபேமஸான ஆள் பாலு. உனக்கு பிடிச்ச ஆக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாரு? சூர்யா. யாரு? அயன்மேன் கேரக்டரே வந்து இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ராபர்ட் டோனி ஜூனியர். ஆமாம், ராபர்ட் டோனி அவர் டேரக்டர் இல்லடா. அவர் தான்டா டேரக்டர். இதுக்கு அவர் இல்லடா. இதுக்கு அவர் இல்லையா? அதுக்கு தான் லைன்ஸ் கிங்க்கு தான் அவரா? ஏன் இப்படி தப்புவா சொல்றீங்க? இது அப்போ நீ டேரக்டர் நீங்கள் வந்து முஃபாசா அப்படி வில்லன் சொன்னீங்க. லாஸ்ட்டாக என் மேலே பழைய போட்டீங்க. ஓகே, ட்ரெய்லர் நம்ம பார்த்துட்டு மற்ற விஷயம் வேணாம். It's time. I'll tell you a story. A story of the car. Not much bigger than you. So just to be clear, we're not in this story. There's a lot of stories with all of us. Tell one of those. Long before they became கதை சொல்ல ஆரம்பிக்காங்க. ஓகே ஓகே ஓகே. and the prince who would come to be known as Scar became brothers. Hello, what's your name? Mufasa. I told you to wait for me. We can't just leave him here. Rules are rules, Taka. The king will never accept us stray. I'm not straight. I'm just lost. முஃபாசா வந்து அவங்கள கூப்பிட்டு வராங்க. வேற குடும்பம், இந்த குடும்பமே ஆனால் பார்த்த ஸ்கார் பக்கம் கரெக்ட். Not associate with outsiders. Taka is the future king. We must protect the bloodline. But Dad, I saved his life. I have a secret, Mufasa. I always wanted a brother. I always wanted a brother. I always wanted a brother. Sometimes I get a scent. It's barely a trace on the wind. It smells like home. And it's gone. You and Taka together, that is home. Now both of you go. Find your place in the circle of life. The circle is broken. There will be one life Winter again. அது வேற கேம். கிறிஸ்மஸ் வருதா? We must fight together. ஆல்பினோ If we fight, we die. Just to be clear, I never signed up for this. I'm here to protect you, my brother. என்ன சேர்ந்து பண்ணாரு? We're alive. I did it. அவங்க தூசிட்டு இருக்காங்க. இருக்கடா வர. You're saying? கதை சொல்லியே அந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வராங்களா அங்கே? அனிமேஷன் செம்மையாக இருக்குல்ல. ஒயிட் கிங் அவங்க ஒரு கேங்கு. இல்லை பாலு, அதாவது என்னன்னா வந்து ஸ்கார் இருக்காங்கல்ல, அவங்க தான் ஃபேமிலியே இருக்கவங்க. முஃபாசா வந்து கொய்யால வேற இவன் வந்து சம்பந்தமே எல்லாம் வந்து உள்ள சேர்ந்துட்டு ஸ்காரை அடிச்சு துரத்திருக்கான். அப்போ இது வில்ல முஃபாசா தான், ஸ்கார் இல்லை. சாரி ஸ்கார், நாங்கள் உங்களெல்லாம் தப்பா அவங்க வந்து ஏதோ ஆபத்துலேருந்து காப்பாற்றி வந்து ஸ்கார் தான் கூப்பிட்டு வருது இவங்க ஃபேமிலிக்கு. வளர்ந்ததுக்கப்புறம் இவனை கிங் ஆக்கிடுறீங்க. நல்லா இருந்துச்சு. நம்ம திருப்பி லைன் கிங் பார்த்தோம் வச்சுக்கோங்க, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாறும்ல. ஏன்னா யோசிச்சு பாரு, இதில் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி காட்டுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ இதாக பாகுபலி மாதிரி ஆயிரம் நினைக்கிறேன். அரை விஷயத்தில் அவனை உட்கார வைங்க அப்படின்னோடனே அதில் அங்கேதான் பஞ்சாயத்து நடக்குது. இருந்து வில்லனா இருக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இவன் தானே காப்பாற்றிருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஸ்கார் உழுல பாரு அவர் முகத்தில். இப்போ ஏதோ நடந்திருக்கு ஃபைனல் ஃபைட்டில் அந்த வெள்ளை லைன் போட்டிருக்கும் போல மூஞ்சில பூரா. செம்ம அனிமேஷன் வேற லெவல். நல்லா இருக்கு. எவ்வளோ இதாக எடுத்து வச்சிருக்காங்க. செம்ம ரியாலிட்டியாக இருக்குண்ணா. இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்தே நமக்கு அப்போ இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து உங்கள் இனமே இல்லைன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. பெரியாளா நீ இது பார்த்தா அது மாதிரி எல்லாமே அந்த படத்தில் வந்து ஸ்காரை வந்து எவ்வளோ கெட்டவனா கட்டியிருப்பாங்க. இறக்கமே இல்லாதவன இப்படி பண்ணா அப்படிதான் ஆமாங்க. பெரியப்பா அவனை வைக்கிறேன்னா பெரிய அப்பா அப்படின்னா இல்லை தெரிஞ்சிருமில்ல, நீ யாரு தப்புனான்னு தெரியுமில்ல. எந்த இடத்துல கிங்கா மாதிரி இருப்பான்ட்டு பார்க்கணும். 2 பேர் தான் கட்டுறாங்க. ஃபீமேல் லைன் யாரையும் கட்டல. பியான்சே இருக்காங்க, ஃபீமேல் லைன் கட்டல. ஸ்டோரி டிமோன் அண்ட் பும்பா ஒரு சீன் வருவாங்க போல. கதை சொல்றது
அது இடையில காட்டுறாங்கல்ல, அந்த ஒரு சிங்கத்தை குத்துற மாதிரிலாம் பும்பாவை காமிச்சாங்கல்ல, கதை சொல்கிறப்ப அந்த எக்ஸ்பிரஷனோட காட்டுறாங்க அவங்க. இதில் வந்து மெயின் இல்லைன்னா இன்னொரு கேங்கு ஒயிட் லைன் சொல்கிறாங்க. ஒயிட் லைன் நல்லா இருக்குது. நம்ம பேருக்கு அது பேரை வச்சுருக்கலாமோ? யாருமே இல்லையா இல்லையாப்பா ஒயிட் லைன். அந்த ரவுண்ட் ட்ராப்புக்குள்ள மாட்டி அதெல்லாம் செம்ம, அந்த சீன் செம்மையாக இருக்கும் போல. த்ரீல கொஞ்சம் நல்லா இருக்கும் உண்மையிலே. ஏன் மூவி த்ரீல கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அனிமேஷன் போது அந்த இது வேற யாராவது அது ஏற்கனவே அவங்க இதில் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம சித்தார்த், அரவிந்த் சாமி அந்த மாதிரி யாரையாவது விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த இப்போ இவருக்கு வந்து புதுசாக விஜய் சேதுபதியை கொடுக்குறீங்களா? இல்லை, ஸ்காருக்கு வந்து அரவிந்த் சாமி தானே கொடுத்தாப்புல. ஆமாம். சின்ன லைன், குட்டி லைன்டா. வளர்ந்துடுறாங்கல்ல, சும்மா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கட்டுறாங்க. குழந்தையிலேருந்து டீனேஜ் ஒரு மாதிரி கட்டுறாங்க. அடல்ட்டாக இருக்குது. மேக்ஸிமம் 10 நிமிஷம் காமரான. ஏன்னா இந்த பிடரி முடியெல்லாம் வளரவே இல்லை பெருசாக. எனக்கு என்னென்னா, நார்மலாக வந்து நம்ம ஹாலிவுட்டில் வந்து எப்படின்னா அனிமேஷன் மூவியோட கூட நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஒரு கேரக்டரோட நம்ம வந்து அந்த கேரக்டர் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அந்த அந்த இன்வால்மெண்ட்டு நம்ம தமிழ் படங்களில் ஒரு கேரக்டர் மேலே கூட வரமாட்டேங்குது அப்படின்ற. நீங்கள் கவுண்டபாளையம்னு ஒரு படம் அது நீங்கள் எவ்வளோ நம்ம கரெக்டாக அது ஒருத்தர் வந்து சாவாரில் வந்து பேசி சாவார் சிரிப்பு அவ்வளோ பரிதாபமான கேரக்டர் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மேலே கூட நமக்கு பரிதாபம் வருது, சிரிப்பு தான் வருது. இது அனிமேஷன், டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அனிமேஷன். ஆனால் அது மேலே நமக்கு ஒரு கேர் வருது. இந்த கேரக்டர் செத்துறக்கூடாது, இவன் எப்படியாவது இப்படியே ஏறணும். இந்த ஸ்காரை பார்த்தா பரிதாபமாக இருக்கிறேன். அனிமேஷன் எடுக்கவே இல்லைண்ணே. இன்னும் நிறைய அனிமேஷன் நிறைய படம் வந்துச்சா நீங்கள் சொல்லலாம். அனிமேஷனில் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு கேரக்டருக்கு மேலே நம்ம அட்டாச் ஆகிற மாதிரி எடுக்கிற ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்காங்களடா. அந்த மாதிரி நம்ம ரியலில் எடுக்கிறதுல கூட ஒரு கேரக்டரோட அட்டாச் ஆக மாட்டோன்றேன். கனெக்ட் ஆகும்டா. இப்போ புரியுதா? இப்போ நீ வெற்றிமாறன் கதை எடுத்துக்கிட்டா அந்த வில்லனோட கூட நம்ம கனெக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ பொல்லாதவனில் அந்த கிஷோர் கேரக்டராக இருக்கட்டும், எல்லா கேரக்டரும் நமக்கு வந்து கனெக்ட் ஆகும்ல. லாஸ்ட்டாக நீ தமிழில் பார்த்தவங்க கனெக்ட் ஆன படம் விடுதலை தான் நினைக்கிறேன். மகாராஜா. கடைசி விவசாயி, அதெல்லாம் நல்ல படம், நல்ல கதை, கனெக்ட் ஆகிக்கலாம். ஒரு த்ரூ அவுட் ஒரு 2 மணி நேரம் படம்னாலுமே ஃபுல்லாக நம்ம உட்காந்து பார்க்குற லெவலுக்கு கொஞ்ச நேரம் நம்ம இரிட்டேட் ஆகிற மாதிரி சொல்கிறது. ஏன்னா நம்ம இது கோவப்படாமே அந்த கேட்டு மேலே கோவப்பட முடியும். எல்லா கதை ஓகே அந்த மாதிரி வருது. அது இப்போ சாக போகுது, நம்ம பரிதாபப்படுவோம். என்னடா இந்த கேரக்டர் சாக போகுது. அட்டாக் அண்ட் டைட்டன் பார்த்துட்டு மனசு உடஞ்சு உட்காந்து என்னடா ஆச்சு என்னடா கேள்வி. கோகோ படத்துலலாம் கிளைமேக்ஸ் சீனில் அந்த மறைகிறது, அந்த சாக போகிறான்னு தெரிஞ்சோடனே ஐயோ டே வேமா போய் ஃபோட்டோ வைக்கணுமே. ஹீரோ கிடையாது, ஹீரோட தாத்தா. அவனுக்குலாம் நம்ம வருத்தப்பட்டு இருப்போம். ஃபோட்டோவை போய் வைக்கணுமே, என்ன ஆகும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். டக்குனு போய் வைடா. வாழை பார்க்கல, ஆனால் வாழை வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நீ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி டைரக்டர்ஸ் வந்து எழுதுறாங்க. அவங்களுக்கான இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது வரவேற்பு கிடைக்க மாட்டேங்குது. என்னன்னா சிறுத்தை சிவாவை பொறுத்த வரைக்கும் போட்ட காசு அவங்க எடுத்துறாங்க, அவங்களுக்கு நட்டமாகல படம். எனக்கு இன்னும் ஆதங்கம் குறையல. ஒரு படம் இல்லை, 5 படத்தில் அடி வாங்கியிருக்கியா? 5 படத்துக்கு போய் பார்த்து அடி வாங்கி வந்துருக்கீங்க. என்ன படத்தை பற்றி பேசிக்கிருக்கோம். இப்போ கிறிஸ்மஸ்க்கா டிசம்பரில் வருதுன்னு நினைக்கிறேன். ட்ரீட் இருக்கு, டிசம்பருக்கு டைம் வரும். டிசம்பர் இன்னொரு படம் என்ன வருது தெரியுமா? விடுதலை 2 வருது கன்ஃபார்ம். ஓகே, காசு எடுத்து வச்சுக்கோங்க எல்லாரும். அது இதை மிஸ் பண்ணாலும் நம்ம ஓடிடியில் பார்த்தோம்னா விடுதலையான தேட்டரில் தான் பார்க்கணும். அதுவும் ஓடிடி போகணும் வேணாம். தேட்டரில் தான் பார்க்கணும். ஏன்னா அது இளையராஜா மியூசிக் வந்து தேட்டரில் கேட்டால் தான் பயங்கரமாக இருக்கும். என்ன படத்துக்கு போயிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்கல எவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா டீசர் எனக்கு பிடிக்கல, சுமாராக இருந்துச்சு. ஏன்னா இது நமக்கு ஒரு ஸ்டோரி கொடுத்துட்டாங்களா. ஏன்னா இப்போ ஸ்கார் மேலே இருக்கிற வியூவே மாறுது எனக்கு. அப்படி என்ன நடந்துச்சு? அப்படி என்ன ஆச்சுனாலும் வில்லையாட அளவுக்கு என்ன ஆச்சு. மூஞ்சியில் கோலம் போட்டு ஊருக்கு வெளியே ஒதுக்கி வச்சிருக்காங்க. பாகுபலி மாதிரி ஏதோ பேக் ஸ்டெப் ஆக்சுவலாக நம்ம எல்லாமே கரெக்ட் ஆகிக்கலாம். ஸ்காரோட சின்ன வயசுல ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். இப்போ ஸ்கார் மாதிரி அப்படி எவ்வளோ பார்த்தாலும் எரிச்சலாம். அது ஒரு ஸ்டோரி இருக்கு. கிளைமேக்ஸில் அது ரிவீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன் வந்து வில்லனா மாறினாரு, பாகுபலி மாதிரி தான் இருக்குன்னு தோணுது. ஐயோ சரி முடிச்சுக்கோங்க. ஓகே, ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறோம். அன்டில் தென் பை ஃப்ரம் ரோஜன்ஸ் தமிழ். பாய். பாய்.